எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் பவுல் அப்போஸ்தலர் எமக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலே செய்திக்கு போவதற்கு முன்பதாக எமது சபையின் அறிவித்தல்களை கேட்ட பிற்பாடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். தேவ செய்திக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக சபையின் ஆராதனை விவரங்களாவன. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் காலை 10 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும், மதியம் 12 மணிக்கு ஆங்கிலத்தில் ஆராதனை. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரை பிரேயர் ஃபார் விக்டரி. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9:30 மணிக்கு பிரேயர் ஃபார் ஹோலினஸ். இந்த ஜெபங்களில் எல்லா திருச்சபைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிக்கப்படும். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு வேதாகம படிப்பு நடைபெறும். மேற்குறிப்பிடப்பட்ட ஆராதனைகள், வேதாகம படிப்பு, ஜெபங்கள் யாவும் 5800 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 7 and 9 இல் அமைந்துள்ள எமது மெயின் சர்ச்சில் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். தொலைபேசி எண் 413146662. Our website address www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கட்டளையிடுவாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் செய்கிற தொழில்களே செழிப்பை கட்டளையிடும்படியாக, கர்த்தர் உன்னதங்களிலே தன்னோடு அமர பண்ணி இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான மீடியா வானொலி நேயர்களே, இன்றைக்கும் இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக நாம் ஒரு கணம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த மீடியாவிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இணையதளங்களிலே மீடியாக்களிலே இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாகவோ அல்லது மறு ஒலிபரப்பிலோ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். நீர் உன்னதங்களிலே அவர்களை உமர பண்ணி இருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மகிழ்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை கண்டுகொண்டு அதே வேளையிலே கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே, ஆனந்தத்திலே கர்த்தாவை தொடர்ந்துமாய் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயமெடுக்க நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 4வது அதிகாரம் 1-6 வரை. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோஸ்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறியதுமாய் இருப்பதாக. ஆமென். அன்பு சகோதரங்களே, இந்த வேத பகுதியை பவுல் எழுதுகிற வேளையிலே கிறிஸ்துவுக்கு பின்பதாக, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 60வது ஆண்டில ரோம கௌசரஸ்ல இருந்த வேளையிலே அவர் கட்டப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து மக்களுக்கு எழுதுகிறார்.
இந்த கொலோசு பட்டணத்துக்கு பவுல் போகவில்லை. ஆனாலும் இந்த பட்டணத்திலே பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலம் அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதையும், அவர்கள் இன்னுமாய் தெளிவோடு அவர்கள் எப்படியாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை எப்படியாய் சுவைக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் எப்படியாய் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், அங்கே இன்றைய நாள்ல இந்த 1வது வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனம் அநேகருக்கு சில வேளைகளை கீழே தேசங்கள், அதாவது பின்தங்கி இருக்கிற தேசங்கள், இந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்கா, சில கண்டங்கள்ல இன்னும் அடிமைத்தனத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். வேலைக்கு ஆட்களை ஹயர் பண்ணி வைத்து வீட்டிலே அவர்களுக்கு சாப்பாடு மாத்திரம்தான் கொடுப்பார்கள், உடுப்புகள் கொடுப்பார்கள், மிச்ச ஒன்றுமே சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களை விலை கொடுத்து வேண்டி இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு கீழ்பட்டவர்களாய் இருப்பார்கள். இந்த அடிமைத்தனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுலுடைய காலத்திலே அன்றைக்கு இருந்தது. அப்ப அந்த எஜமான்களுக்கு இன்றைக்கும் அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை தலைவராக சில வேளைகளை வைத்திருப்பார். குடும்ப தலைவராக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். குடும்ப தலைவியாக பெண்ணை வைத்திருக்கிறார். எஜமான்களாக நம்மை சில தொழில் சாலைகளை வைத்திருக்கிறார்கள். முதலாளிமாராக நாம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்புள்ளவர்களாய் இருக்கலாம், அல்லது ஒரு சபையை நடத்துகிற ஒரு பாஸ்டராய், ஊழியக்காரராய் நாம் இருக்கலாம். நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை நாம் சரியாய் நடத்த வேண்டும் என்று பவுல் அன்றைக்கு எழுதின வார்த்தை இன்றைக்கு நமக்கு பொருந்துகிறதாய் இருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரங்களே, இந்த வேதத்தை பாருங்கள். இதுல அவர் எப்படியா எழுதுகிறார்? எஜமான் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறபடியால் அந்த எஜமான் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மை கண்காணிக்க வேண்டும், நமக்கு நீதியானது செய்ய வேண்டும், நமக்கு அன்பு செலுத்த வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டியதை நமக்கு கொடுக்க வேண்டும், நம்மை பிந்திய சிந்திக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பரலோக தகப்பன் அவர் ஒரு விதத்திலே நமக்கு எஜமான் தான். அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய வேலைக்காரர்கள் நாம் என்பதை ஊழியக்காரர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவர் நமக்கு எஜமான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கிற பில்லி கிரஹாம், அவரிடம் இந்த மெயின்லைன் சர்ச்சை சேர்ந்தவர்கள் ஒரு பரிகாசத்தனமாக அவரோடு ஆர்கியூமென்ட் பண்ணுவதை, நீரே இந்த பாவம் செய்வதில்லை, நீரே அந்த பாவம் செய்வதில்லை, ஏன் உமக்கு இப்படி வாழ தெரியாது, எங்களை எல்லாம் பாரும் என்று சொல்லி அவருக்கு சேலஞ்ச் பண்ணி, அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இவர் வேதத்தில இருந்து சில காரியங்களை சொல்லுவார், அதற்கு அவரை மடக்குவதற்கு ஏற்றால் போல் நாம் காரியங்களை கேட்கலாம் என்று சொல்லி அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள். அவர் சிரித்துக் கொண்டு சொன்னாராம், because I don't do it because my master doesn't like it. அதாவது நான் இதை செய்வதில்லை, ஏன்? என்னுடைய எஜமானுக்கு இது பிடிக்காத காரியம். இன்றைக்கு நாம் நம் இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானா இருக்கிறார். அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அதே போலதான் நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நாம் என்ன நினைப்போம்? இவர்கள் என்ன அறிந்து கொள்ளுகிறார்களே, இவர்களுக்கு இப்படி கற்றுக் கொடுத்தால் இப்படி செய்கிறார்களே, இப்படியாய் விளங்கப்படுத்தினால் தலைகளாய் செய்து வைக்கிறார்களே. உண்மைதான், சில வேளைகளிலே அவர்களுடைய அறிவு கண்கள் குருளாய் இருக்கலாம், சில வேளைகளிலே நமக்கு இருக்கிற அனுபவம் அவர்களுக்கு இன்னும் வராமல் இருக்கலாம். ஆகவே பக்குவமாக நாம் தொடர்ந்தும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை சரியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இடையை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இன்றைக்கும் எந்த சூழ்நிலையில் இருக்கிற பவுல் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியா இந்த மக்களுக்கு எழுதுகிறார் என்றால், கட்டப்பட்ட சூழ்நிலை, வேதனையின் சூழ்நிலை, அவமானத்தின் சூழ்நிலை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை செய்கிறதுக்காக அவர் கட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் எதற்காய் கட்டப்பட்டார்? ஆண்டவருடைய வல்லமையினால் மக்களை விடுதலை ஆக்கியதற்காய், இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று அறிவிப்பதற்காய், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவதற்காய் அவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார். இன்றைக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த உலகத்திலே நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கிற வேளையிலே வேதனை தான் இருக்கிறது, கண்ணீர் தான் இருக்கிறது. ஆலயத்துக்கு தொழுது கொள்ள போகிறவர்கள் ஆலய வாசல்லே அங்கே பம்பச்சு அழிக்கப்பட்டதை பாகிஸ்தானிலே நாம் பார்க்கிறோம். அங்கே 70 பேருக்கு மேலே காயப்பட்டதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் சில வேளைகளே ஜனங்கள் பரிகாசித்திருப்பார்கள், இவர்கள் ஆலயத்துக்கு போனார்களே, இவர்கள் எல்லாரும் இப்படியாய் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்படியாய் துன்புறுத்தப்படுகிறார்களே என்று சொல்லி. இன்றைக்கு முஸ்லிம் கன்றுகள் சில வேளைகள் சிரிப்பார்கள், இவருடைய தேவன் உயிரோடு இல்லை, அதனால் தான் இவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று. அன்றைக்கும் ஆதி அப்போஸ்தலர் சிங்கத்தின் கோயிலே போடப்படுகிற வேளையிலே நெருப்பிலே அவர்களை பற்றி எரிகிற ரோஜா செடிக்கு அவர்களை பார்வைக்காக லைட்டாக எரித்து அந்த நீரோ மன்னன் எரிக்கின்ற வேளையிலே ஜனங்கள் சிந்தித்திருப்பார்கள்,
நினைத்திருப்பார்கள் இவருடைய தெய்வம் உயிரோடு இல்லை என்று. இல்லை அன்பு சகோதரங்களே, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு விதைகளும், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். நடக்காத காரியமா, நம்மால் கைகூடாத காரியமா, நம்முடைய குடும்ப சூழ்நிலை பாரதூரமாய் இருக்கிறதா, குடும்பத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையா, நம்முடைய உறவுகள் ரட்சிக்கப்படவில்லையா, நீங்கள் சோர்ந்து போக கூடாது. பாருங்கள், சிறையில இருந்த இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று ஒரு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் தொடர்ந்துமா இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து அந்த லெனின் மூலம் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அவர் எல்லாருக்கும் சம உரிமை என்று சொல்லி, கடவுள் இல்லை என்று சொல்லி வேத புத்தகங்களை ரஷ்யாவிலே கொளுத்தி அது அப்படியே கிளை தேசங்களுக்கு வந்தது, சைனாவுக்கு வந்தது, பல தேசங்களை அது பற்றி கொண்டது கம்யூனிஸ்ட் ஆட்சி. அந்த ரஷ்யாவில் இன்றைக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படுகிறது. காரணம், அன்றைக்கு பலருடைய ஜெபம், அன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை ஐஸ் கட்டியிலே வெறுமையாக எந்த உடுப்பும் இல்லாமல் நாட்கணக்காய் நின்று அப்படியே குளிரிலே விரைத்து செத்திருக்கிறார்கள். வேத புத்தகத்துக்காய் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வேதத்தை எரிகிற வழியில் அதிலே விழுந்த அந்த வேதத்தை தன்னுடைய கையை எரித்து ஒரு வார்த்தையை எடுத்திருக்கிறான். அவன் அதை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அவனை அந்த நெருப்பிலே தூக்கி போட்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்திருக்கலாம், அதெல்லாம் அழிந்து போய்விட்டது என்று. அவர்கள் விதைத்த விதை இன்றைக்கு கர்த்தர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு தேசங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு உலகத்திலே அதிக வேகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படுகிற ஒரு தேசம் என்றால் அது சீனா தேசம். அந்த தேசத்துக்கு எவ்வளவு இரும்பு தாழ்பால்கள் போடப்பட்டது, எவ்வளவு வெண்கல கதவுகள் போடப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பை வைத்திருந்தார்கள். ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அவர் எப்படியாய் அதிசயங்களை செய்கிறவர், எப்படியாய் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை பாருங்கள். அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அன்பு சகோதரங்களே, அவர் பெரிய காரியத்தை செய்கிற தேவன். அவர் அந்த சைனாவை இன்றைக்கு திறக்க வைத்திருக்கிறார். அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுகிறது, தேவனுடைய ஊழியம் அங்கே பரவிக் கொண்டிருக்கிறது. காரணம், தேவனால் எல்லாம் முடியும், தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! அந்த தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அந்த தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை சகோதரங்களே. ஆனால் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இருந்தபடியால் தான் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தன்னுடைய கரத்தை மூவ் பண்ணுகிறார். கர்த்தர் தானாக செயல்படுவாரா? நிச்சயமாய் செயல்படுவார். ஆனாலும் மனிதனை தன்னோடு இணைத்துக் கொண்டார். மனிதன் அதற்காய் ஜெபிக்க வேண்டும், மனிதன் அதற்காய் விலை கிரயம் செலுத்த வேண்டும், மனிதன் அதற்காய் தன்னை நோக்கி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த புத்தகத்தில் இருக்கிற 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை பாருங்கள். பவுல் கொடுக்கிற ஆலோசனை: எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. அதுவே இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமாயிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரங்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில கிரிகைகளை நடப்பிக்க வேண்டும் என்றால், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதை எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவசிக்க வேண்டும். கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார் என்று நம்ப வேண்டும். ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, ஊழியக்காரர்களுக்காய், வேறு தேசங்களுக்கு ஊழியங்களுக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காய், உங்கள் ஆலயங்களே வேறு தேசங்களுக்கு ஊழியத்துக்காய் அனுப்பப்படுகிற எவாஞ்சலிஸ்டுக்காய், இவர்களுக்காய் நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அவர்கள் அறிவிக்கிற திருவசனம் ஜனங்களுடைய இதயங்களை திறக்கட்டும். இன்றைக்கும் பவுலுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். பவுலுக்கு ஆரம்பத்தில் எப்படியாய் சிறையிலே சில கைதியாய் வைத்திருந்தார் தெரியுமா? சிட்பர்க் மாதிரி. அங்கே 8 மடத்தியாலத்துக்கு ஒருவன் 2 பேர், அதாவது
கால்கள் கட்டப்பட்டிருக்கும். அதே வேளையிலே கையில 2 பக்கமும் 2 போர்ச்சேவர்களோடு சேர்ந்து விலங்கு போட்ட சூழ்நிலையில கூட பவுல் இருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்வார்? அந்த கிடைத்த அந்த 8 மணித்தியாலங்களும் அந்த தன்னோடு பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஊழியத்தை அழகாய் செய்தார். கட்டப்பட்டிருக்கிற நிலையிலும் அவர் சத்தியத்தை சொல்லிவிடுவார். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, 5 நிமிடம் கிடைக்கிறதா வேலைத்தளத்திலே சத்தியத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பை ஆண்டவர் திறக்கும்படியாய் முதலாவது ஜெபியுங்கள். அடுத்தபடியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேங்க்ல லைன்ல நிக்கிறீர்களா? ஷாப்பிங் செய்து போட்டு கடையில சாமான் போடுவதற்கு லைன்ல நிக்கிறீர்களா? ஃப்ரெண்ட்லியாக உங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லலாம். சில வேளைகளை அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் என்று சொல்லலாம். சில வேளைகளை அவர்கள் நாம் பேச்சு வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவைகளை கண்டு நீங்கள் கலங்கி போகக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், பவுல், ஐயோ நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு, என்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டு, என்னுடைய மத சடங்காச்சாரங்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, என் யூத கலாச்சாரம், யூத உறவுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்தேனே. இன்றைக்கு அவர்களால் கல்லறியப்படுகிறேனே, அவர்களால் குற்றஞ்சாட்டப்படுகிறேனே, அவர்கள் மூலம் இன்றைக்கு ரோமிலே வருகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டார் என்று அவர் முறுமுறுக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பாருங்கள். அங்கே பவுலே கேட்கிறார், நான் ரோமாபுரிக்கு ராஜனுக்கு அபயமிடுகிறேன். அங்கே பார்க்கிறோம், அவரை விசாரித்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ராஜனுக்கு அபயவிடாமல் இருந்திருந்தால் இவன் செய்த குற்றம் பெரிதல்ல, இவனை நாம் விடுதலை ஆக்கி இருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு ரோம குடிமகனாய் இருக்கிற யாராவது நான் ராஜனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது குடி உரிமை, அதை அவர்கள் நிறைவேற்றிய தீர வேண்டும். அல்ல என்று சொன்னால் அந்த சிட்டிசன், அதாவது ரோமர் சிட்டிசன் உள்ளவர்களை சிலுவையில் அறைய மாட்டார்கள். பவுலை கூட கல்லினால் நெரித்துத்தான் கொலை செய்தார்கள். ஏனென்றால் அவர் ரோம குடிமகன். ரோம குடிமகன் தங்களுடைய கௌரவ பிரச்சனை, அதாவது மதிப்பு குறைந்து போய்விடும் என்று சொல்லி அவர்கள் ரோமர்கள் இழிவாய் எண்ணப்பட்ட சிலுவை மரணத்துக்கு எந்த ரோம குடிமகனும் டபுள் சிட்டிசன் உள்ளவர் பவுல். அவருக்கு யூத சிட்டிசன் இருந்தது, அதாவது எபிரேய இஸ்ரவேல் சிட்டிசன். அதே வேளையில அவர் கிரீக் பேசுகிறவராய் இருந்திருக்கிறார். அதே வேளையிலே அவருக்கு ரோம குடிமகனாயும் இருந்திருக்கிறார். அவர் பல காரியங்களை கற்று தெளிந்தவராய் இருந்திருக்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் அந்த அபயமிட்டது பின்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் அவருக்கு சொல்லுகிறார், நீ ஜெருசலேமிலே சாட்சி கொடுத்ததை போல, இந்த புறவினத்தார் மத்தியிலே சாட்சி கொடுத்ததை போல நீ ரோமாபுரியிலும் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தெரியாத என்ன காரணத்துக்காய் கர்த்தர் நம்மை கட்டுக்களே, போராட்டங்களே, பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி, ஆனால் அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி அவைகளை ஒரு திட்டத்தோடு நம்மை நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பவுல் அங்கே போய் விதைத்த விதை பின்பாக ரோமாபுரியிலே கொன்ஸ்டன்டைனுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அறிந்து கொள்ளுகிற முயற்சிக்கிற வேளையிலே கிறிஸ்தவருடைய சின்னம்தான் அந்த சிலுவை. அதனால் தான் வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது. அதை நான் இன்னும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்ல முடியும். அவன் இவர்கள் யார் என்று அறிந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒபிஷியலாக அரசியல் மார்க்கமாய் மாற்றிவிட்டான். அதன் பிற்பாடு சில வீழ்ச்சிகள் வந்தது உண்மைதான். ஆனால் எத்தனையோ இடங்களுக்கு கிறிஸ்தவம் பரவுவதற்கு அது ஒரு ஆணிவேராய் அமைந்தது. அதற்கு வித்திட்டவர் யார் தெரியுமா? பவுல். அங்கே போகிறார், போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து, அங்கே பேதுரு கூட அங்கேதான் மடித்து அடக்கம், அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, அந்த ரோமாபுரிக்கு அவரை ஆண்டவர் கொண்டு போகிறார். அது அப்படிப்பட்ட கட்டுக்கள், சூழ்நிலைகள் நமக்கும் வரலாம். சில வேளைகளே போராட்டங்கள் வரலாம். நாம் அவைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்களுக்கு தேவ செய்தியை அறிவித்து விட வேண்டும். ஒரு தேவ ஊழியனை சொன்னார்களாம், இவரை வெளியே விட்டால் பிரச்சனை இருக்கிறது, இவரை சிறையிலே போடுவோம் என்று. அப்பொழுது இன்ஸ்பெக்டர்கள் மற்ற மேலதிகாரிகள் சொன்னார்களாம், இவனை சிறையிலே போட்டால் அங்குள்ளவர்கள் எல்லாரையும் மாற்றி விடுவான், அவர்கள் எல்லாரும் பிறகு நமக்கு எதிராய் மாறிவிடுவார்கள், அவர்கள் இருக்கட்டும், இவர் வெளியாலே இருக்கட்டும் என்று. ஏனென்றால் இவர் எங்கு போனாலும் யாருக்கும் சத்தியம் சொல்லிவிடுவார். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு வர வேண்டும். ஆமென். அன்பு சகோதரங்களே, நம்முடைய அனுதின ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இன்றைக்கு பாருங்கள் சூழ்நிலைகளை, எந்த இடத்திலும் தேவனுடைய செய்தியை அறிவிக்க முடியாது. மோல்களில் நீங்கள் பிளேயர்ஸை கொடுக்க முடியாது. வேலைத்தலங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது. இன்றைக்கு பாருங்கள், மேரி கிறிஸ்துமஸ் அல்லது
மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி வாழ்த்தினவர்கள் இன்றைக்கு ஹாப்பி ஹாலிடேஸ் என்ற அளவுக்கு இந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துமஸை கொண்டாடுவது கிறிஸ்துவனுடைய பிறப்பை அதையே மாற்றுகிற அளவுக்கு இந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தடைகள் வரும். ஆனால் தடைகளை உடைப்பார் கர்த்தர். எப்பொழுது தெரியுமா? விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வழியிலே. கர்த்தாவே, இந்த திருவசனம் நுழைய முடியாமல் இருக்கிற இரும்பு தாழ்பால்களை உடைப்பீராக, வெண்கல கதவுகளை திறப்பீராக. ஆண்டவரை, மறைவான ரகசியங்களை மக்கள் கண்டுகொள்ளும்படியாய் உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசு மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அந்த குருட்டு தன்மைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய கரத்தை மூவ் பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அன்பு சகோதரர்களே, அப்படியாய் ஜெபிக்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு எதற்காக ஜெபிக்க வேண்டும்? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கு, எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு, இந்த ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி, அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களை இந்த ஆலயத்துக்கு வாருங்கள், அங்கில்லாத ஆசீர்வாதங்கள், அங்கில்லாத ஊழியங்கள் இங்கே கொடுக்கிறோம், இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள் என்று சொல்லி அநேகர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் இவைகளை விட சகோதரங்களே, நாம் தெளிவடைய வேண்டும். கிறிஸ்துவை அறியாமல் லட்சம் ஜனங்கள் இந்த கனடா தேசத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சுவைக்க முடியாத சூழ்நிலையிலே, மன வைராக்கியத்திலே, பக்தி வைராக்கியத்திலே, ஆண்டவரை உடைய அன்பை சுவைக்க முடியாதபடி அவர்கள் மதத்தின் கட்டுக்களுக்களே விழுந்து போயிருக்கிறார்கள் லட்சம் ஜனங்கள். ஆண்டவரை, அந்த லட்சம் ஜனத்திலே 1,00,000 ஜனங்களை எங்கள் சபைக்கு தருவீராக. இப்படிப்பட்ட ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாறட்டும். ஆண்டவரை, 1,00,000 ஜனத்தை ஆண்டவரை ரட்சிக்க திராணியை நிறங்களுக்கு தாரும். அதற்குரிய ஆட்களை ஆண்டவரை, அதற்குரிய வேலையாட்களை எழுப்பும் எங்களுடைய சபையிலே. இப்படியாய் நீங்கள் ஜெபியுங்கள் அன்பு சகோதரங்களே, ஜெபியுங்கள் அன்பு சகோதரி. ஆண்டவர் அந்த தன்னுடைய பலத்த கரத்தை மூவ் பண்ணுவதை பார்க்க முடியும். புறம்பே இருக்கிறார்கள், கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள், அவமானத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், கண்ணீர்ல இருக்கிறார்கள், மத வைராக்கியத்தில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் அன்பு சகோதரங்களே. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவனவனுக்கு 6வது வசனம், இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் எறியதாயும் இருக்கு. இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, உடனடியாக பதில் கொடுக்கிற அளவுக்கு நாம் பக்குவப்பட வேண்டும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? உங்களுடைய அடுத்த பணி எப்படியாவது யாருக்காவது ஒருவருக்காவது நான் சத்தியத்தை சொல்லி அவரை கிறிஸ்துவுக்குள்ளே நான் நடத்த வேண்டும். அவருக்கு கிறிஸ்துவின் அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் கிருபையை பற்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், உப்பு சாரமற்று போனால் அதை எரிந்து போடுவார்கள். அது கொட்டப்பட்டு காலால் மிதிபடும் இல்லாமல் வேறு ஒன்றுக்குமே உதவாதென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே வேளையில் நீங்கள் உலகத்துக்கு உப்பு என்று சொன்னார். சாரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாக்கை பிடுங்குகிற மாதிரி 2 கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லி அப்படி போதிப்பதல்ல. உப்புக்கு பல தன்மைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று பாதுகாக்கிற தன்மை, அடுத்தது சுவை கொடுக்கிற தன்மை. அப்படியாய் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவை கொடுக்கதான் கிருபை பொருந்தின வார்த்தையாய், சுவை கொடுக்கிற வார்த்தையாய், இனிமையான வார்த்தையாய், மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்பை சுவைக்க வைக்கிற வார்த்தைகளாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் வசனத்தை தேடிக்கொண்டிருக்க கூடாது. காரணம், தேவ ஊழியர்களுடைய வாயிலே ஜனங்கள், ஆசாரியனுடைய வாயிலே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான சகோதரங்களே, நம்முடைய வாயிலே எப்பொழுதும் ரெடிமேட்டாக ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் இவைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அல்லது நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு போங்கள். அங்கே உங்களுக்கு பாஸ்டர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை வீட்டை கொண்டு வந்து தியானியுங்கள், எழுதி வைத்து தியானியுங்கள். இப்படி செய்திகளை கேட்கிறவர்களிலே சில குறிப்புகளை எடுத்து தியானியுங்கள். தியானித்து சின்ன சின்ன காரியமாய் நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆர்கியூமென்ட்க்கு போக வேண்டாம். அது சரி இது சரி என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொண்ட இன்பத்தை வையகம் பெருகுவதற்கு உதவி செய்யுங்கள். அதைத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் பெரிய ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், 5 பேர் சேர்ந்து விட்டால் நீங்கள் ஒரு ஆலயத்தை ஆரம்பியுங்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்திலே சத்தியத்தை சொல்லுவதற்கு நீங்கள் தயாராய் இருக்க வேண்டும். ஐயோ பாஸ்டரை அனுப்புகிறேன்,
அல்லது என்னுடைய சர்ச் எல்டர்ஸை அனுப்புகிறேன், அல்லது எனக்கு தெரிந்தவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லலாம். அது நல்லது. அது உங்களை விட அனுபவம் நிற்கிறவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களுக்கு சிம்பிள் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், என் பாவங்களை மன்னித்தவர், என் கண்ணீரை துடைத்தவர், என் வேதனையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர், உன்னையும் விடுதலையாக்க வல்லவர். இதற்கு யாரும் தேவையில்லை. இதை நாம் தைரியமாய் சொல்ல முடியும், இதை நாம் உற்சாகமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் அந்த அனுபவத்துக்கு கூட கடந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களிலிருந்து நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்க கேட்கிற யாவருக்கும் சந்தோஷத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆயத்தமாயிருக்கிறேன், அல்லது வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி கொடுக்கிற நாளில் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லாமல் we have to be ready anytime anywhere. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அன்பு சகோதரங்களே, நம்மை அப்படியான ஒரு ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு ஜெபம் மிக மிக முக்கியம், வேத வாசிப்பு மிக மிக முக்கியம், அர்ப்பணித்தல் மிக மிக முக்கியம். ஆண்டவரோடு நடக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் செய்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபிக்கிற வேளையிலே உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை எப்பொழுதும் ஜெபம் பண்ணவும், ஸ்தோத்திரம் செலுத்தவும், ஆண்டவரை உம்மீது விசுவாசம் வைக்கவும் உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சத்தியத்தை அறிவிப்பதற்கு திருவசனத்தை அவர்களுடைய வாயிலே எப்பொழுதும் இருக்கக்கூடியதாய், இதயத்தில் இந்த வார்த்தையை அவர்கள் வைக்கக்கூடியதாய், வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவர்கள் உணர வையுங்க ஆண்டவரே. வார்த்தை மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். அதே வேளையிலே உடல் சுகத்துக்காய், குடும்ப சமாதானத்துக்காய், வேதனைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், வேலையில்லா பிரச்சனைகள், லேண்டர் பிரச்சனைகள், இப்படியான காரியங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஒரு கணம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யட்டும் கர்த்தாவே. விடுதலையை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை குமாரனா இயேசுவின் நாமத்திலே விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து எங்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் ஜெபத்தை கேட்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Believe in Jesus Christ that this program is a blessing for you. Our Sunday services are 10 a.m. Tamil and English, 12 noon English service. Monday to Friday 5 a.m. to 6 a.m. prayer for victory. Thursdays and Fridays 9:30 a.m. prayer for holiness. We will pray for spiritual growth of all churches around the globe and individual prayers. You are all welcome. Fridays 7:30 p.m. Bible study. Above services, Bible studies, prayers are located at 5800 Shepherd Avenue East, Unit 7 and 9. For more information, please contact Pastor Christy Marianayagam. Telephone number 416-831-4662. Website www.ifjcc.com. Email pastor@ifjcc.com. God bless you. ஆமென். அன்பு மீடியா நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எம்முடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சர்வதேச இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் திருச்சபையின் சார்பிலே உங்களிடமிருந்து விடை பெறுவது பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம். கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.